உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமித்தது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழ் மண் பெரியார் மண் என்பதை காவி மண்ணாக்கலாம் என்ற முயற்சிகளிலே பல்வேறு வகையில் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நெருக்கடிகள் நிதி நெருக்கடிகள் மூலமும் செய்கிறார்கள். இதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த இயக்கத்துக்கு உண்டு என்று காட்டக்கூடியதற்கு இளைஞர் பட்டாளத்தை வழிமறித்து மட்டுமல்ல, அரசு எந்திரத்தையும் அந்த வகையிலே தெளிவாக சரியான பாதையிலே செலுத்த வேண்டியது அவருடைய கடமை. ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அரசிலும் இருக்கலாம் என்று ஒரு புதிய தடையை நீக்கி இருக்கிறார்கள். இந்த கட்டத்தை இவர் போன்றவர்கள் நிச்சயமாக கண்காணித்து வர வேண்டிய பொறுப்பு அவரிடம் உண்டு. இதுதான் அவருக்கு முதல் சவால். கண்டென்ட் ஹிந்து விரோத சனாதன தர்மத்தை டெங்கு கொசு மாதிரி மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி தான் கண்டென்ட். லேபிளில் நீங்கள் விளையாட்டு மந்திரின்னு ஒட்டினாலும் துணை முதல்வர்னு ஒட்டினாலும் கண்டென்ட் மாற போகிறது இல்லையே. தமிழகத்துக்கு ஒரு ஹிந்து விரோத பாரம்பரியம் தொடருது அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது. தளபதி நடத்துகிற இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு வருங்காலத்திலே மேலும் வலு சேர்த்து சிறப்பாக அமைகிற அளவிலே நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார்கள். அவருக்கு இங்கே நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளவோ மூத்த அமைச்சர்கள்லாம் மூத்த தலைவர்கள்லாம் திமுக இருக்கும் பொழுது இந்த பதவி உயர்வு என்பது தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். இது நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி அவர் துணை முதலமைச்சர் பொறுத்தவரை எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் இது தேர்தலில் திமுகவை நிச்சயமாக இது பாதிப்பை ஏற்படுத்தும். பொறுத்திருந்து பாருங்க. திரு உதயநிதி அவர்களுக்கு எப்பொழுது துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படும் என்கின்ற வகையில் அவரிடத்திலேயே கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். பொதுமக்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறார். ஆக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பெருமை கொள்ளுகிற நல்ல நாள். முதலமைச்சருடைய விருப்பு யாருக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும், யாரை மந்திரி சபையில சேர்த்துக் கொள்ள வேண்டும், யாரை மந்திரி சபையிலிருந்து நீக்க வேண்டும், யாருக்கு என்ன துறை கொடுக்க வேண்டும் என்பது முழு அதிகாரம் முதலமைச்சருக்கு உண்டு. அந்த அதிகாரத்துக்குள்ள தமிழக முதல்வரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.